என்ன வலிக்குது? கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. கார்த்திக், ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு நடந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். பல சிச்சுவேஷன் பார்த்தவன்னா கமான் டெல் மீ. அதாவது ஒரு நாள் வந்து நான் என் தோழிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த தூரத்தெல்லாம் நின்று நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக கூர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட நினச்சேன் நல்லா கேட்குறாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க காதில் விழுதுன்னு. ஆனால் அவங்ககிட்ட எந்த ஒரு பதிலும் வரல. ஓ, அப்படின்னா ஒரு அம்சமான வாட்டசாட்டமான பையன் அப்படி நடந்து போயிருப்பாங்க. அதை பார்த்து அவங்க கவனம் சிதறி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, என்னடா பதிலே இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொன்னாங்க? இப்போ நீங்கள் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க. சுத்தம். அப்போ நீங்கள் சொன்னது அவங்க காதலே விழுகலையா? அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு காதல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் தான் அப்படியே கொஞ்சம் நாசுக்கா எடுத்து சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, நீ எதுக்கும் போய் மருத்துவரை பாருன்னு அவங்ககிட்ட சொன்னேன். அதாவது உலகத்தில் 1.5 பில்லியன் பேருக்கு காதில் பிரச்சனை இருக்கான் அட்லீஸ்ட். அதாவது குறைந்தபட்சம் ஒரு காதலையாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுது. உலக மக்கள் தொகையில அது 1/4 பங்கு. கார்த்திக், இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? முடியாது, முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா 12 வயதிலிருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்களில் 1 பில்லியன் பேர் அவங்களுடைய காது கேட்குற தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் 65 வயதுக்கு உட்பட்டவர்கள் அவங்களில் 1/3 கேளாத்தன்மை, அதாவது ஹியரிங் லாஸ் ஏற்படுறதா கணிக்கப்படுது. காதில் ஏற்படும் நோய் அப்படிங்கிறது காது வலி, காது தொற்று, காதில் ஏற்படும் கொடைச்சல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு காது கேளாமை வரைக்கும் போகக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை பற்றி இன்னும் நம்மளோட சேர்ந்து பேசுறதுக்கு 2 நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்கள இப்போ அழைச்சிடுவோம். அவர்கள் தான் யாக்கோப் மற்றும் துர்காஷினி. ஷமினி, 2 பேருமே வந்து பாடகர்கள். இன்னைக்கு வந்து நம்ம காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எதனால் வருது அப்படின்னு நம்ம வந்து பேச இருக்கோம். யாக்கோப், நீங்கள் வந்து ஒரு பாடகர், நிச்சயமாக நிறைய பாடல்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு டெய்லி இருக்கும். நீங்கள் பாடல்கள் கேட்கும் போது இயர்ஃபோனா, ஹெட்ஃபோனா, இல்லை ஸ்பீக்கரில் தெரிவிக்க விடுவீங்களா? என்ன சத்தத்தை கேட்பேன். ஸோ வீட்டில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை காபர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து நிறைய வாட்டி ஸ்டூடியோ மானிட்டர்லேருந்து கேட்கும் போது கொஞ்சம் இயர்ஃபட்டிக்லாம் வர ஆரம்பிக்கும். காதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சவுண்ட், டிங் டிங் டிங்னு சவுண்டு. ஸோ அது வந்துச்சுன்னா ஓய்வு எடுக்கிற நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். பரவாயில்லையே, இவருக்கு வந்து காதில் பிரச்சனை வந்துச்சுன்னா டிங் டிங் டிங்னு சிக்னல்லாம் கேட்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் இதை தான் அதிகமாக பயன்படுத்தும் போது வந்து அந்த ஓய்வு ஹெட்ஃபோன்ஸும் நீங்கள் பயன்படுத்துவீங்க. சரி துர்காஷினி, நீங்களும் ஒரு பாடகி தான். நீங்கள் வந்து பாடல்களை கேட்கும்போது நீங்கள் எப்படி கேட்பீங்க? நான் வந்து இயர்ஃபோன்ஸில் தான் கேட்பேன். ஏன்னா வந்து வீட்டில் எல்லாரும் வந்து ஏர்லியாக தூங்கிடுவாங்க, நான் தான் வந்து லேட்டாக தூங்குவேன். ஸோ இயர்ஃபோன்ஸை கேட்பேன். பட் என்ன ஒன்றுனா, நான் வந்து பாட்டு கேட்கப்போ ஃபுல் வால்யூம் பிளாஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி எனக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பாட்டு கேட்கப்போ பிளாஸ்ட் பண்ணாதான் முழு அனுபவம் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எவ்வளோ நேரம் பிளாஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்? அது போகும் ஒரு 4-5 hours. எங்கப்பா, 4-5 hours உங்கள் காதில் வந்து? அப்போ உங்கள் காதில் எனக்கு அப்படிலாம் கேட்காது. அவருக்கு டிங் டிங்னு கேட்குது, உங்களுக்கு டொங் டொங்குன்னு எந்த கிடையாது. சரி, ஒருத்தருக்கு டிங் டிங்னு வந்து சிக்னல் வருது, இன்னொருத்தவங்க 4-5 மணி நேரம் வந்து பிளாஸ்ட் பண்றாங்க. இது சரியா தவறா? இதனால பிரச்சனைகள் வருமா? இதை பத்தி விளக்கம் கொடுக்கிறதுக்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரவி சேஷாத்ரி அவர்களை அரங்கத்துக்கு அழைக்கிறோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வரதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசினதெல்லாம் லைட்டாக உங்கள் காதில் விழுந்திருக்குமே? கொஞ்சம் கேட்டது. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது நம்ம விவாதிக்கும் முன்னாடி, காது அப்படின்றது வந்து அதோட அமைப்பு என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். அங்கே அந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது 1வது நம்பர் வந்து நம்மளோட காது, அந்த குழாய் உள்ளே போகிறது இல்லையா. அது நம்பர் 2 வந்து அது காதோட குழாய், இயர் கனால்னு சொல்லுவாங்க. அது நேரம் அந்த குழாய் வந்து 3வது நம்பருக்கு போகிறது இல்லையா, அதான் இயர் ட்ரம். அந்த இயர் ட்ரமுக்கு பின்னாடி 3 சிறிய எலும்பு இருக்குது. அதுதான் அதுக்கு இங்கிலீஷில் வந்து அதுக்கு பேர் ஆசிக்கல்ஸ். அது 3 சிறிய எலும்பு இருக்குது. அது வந்து அந்த இயர் ட்ரமை வந்து உள்காதுக்கு நம்பர் 5க்கு வந்து கனெக்ஷன் கொடுக்குறது. அந்த நம்பர் 5 பார்த்திங்கன்னா அதான் உள்காது. அது ஒரு நத்தை மாதிரி இருக்குது. அந்த நத்தையோட தலை வந்து பேலன்ஸ்க்கு, அந்த பாடி, அந்த நத்தையோட பாடி வந்து காது கேட்கறதுக்கு.
அதுக்கு பேர் காக்லியா. இந்த 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நடுக்காது வந்து அந்த கீழே நம்பர் 6வது நம்பர் போகிறது இல்லையா, அது வந்து மூக்குக்கு பின்னாடி திறக்குது. ஸோ நம்ம 2 காதும் நடுக்காதுலேருந்து மூக்குக்கு பின்னாடி கனெக்ஷன் கொடுக்குறது. ஸோ சில பேருக்கு மூக்கில் இருந்த பிரச்சனை வந்து காதுக்கு செல்லலாம். சரி டாக்டர், இப்போ வந்து நீங்கள் இந்த 3 பகுதிகள் தான் வந்து முக்கியமாக சொல்கிறீங்க இல்லையா? இந்த 3 பகுதிகளில் எங்கே பிரச்சனை வரும்போது இந்த கேட்குற தன்மை நமக்கு குறையுது? நம்ம 3 இடத்துலையும் பிரச்சனை இருந்தால் கேட்குற தன்மை கீழே போகலாம். நம்ம இந்த 2வது நம்பர் பார்த்திங்களா, அந்த காது குழாய், அதில் வந்து நிறையா மெழுகு வந்து இருந்ததுன்னா காது வந்து அடைக்கும், அது காது கேட்காது. ஏன் நம்மளுக்கு ஏவேக்ஸ்லாம் இருக்குது? காது தானாகவே கழுவுறதுக்கு. அதுக்கு தான் அந்த ஏவேக்ஸ் வந்து நம்ம உடம்பு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, காதை கழுவுறதுக்கு. அவ்வளோதான். காதுக்குள்ளே என்ன இருக்குது? நம்ம தோல் இருக்கு இல்லையா, அதுலேயும் தான் காதுலேயும் இருக்குது. நம்ம இந்த தோல் தினமே இந்த தோல் வந்து இந்த சேஞ்ச் ஆகுறது. காதுக்குள்ளேயும் அதே மாதிரி தான். அது எப்படி வெளில வரும்? அந்த வேக்ஸ், அந்த ஏவேக்ஸ், அந்த மெழுகு இருக்கு இல்லையா, அது தனியாக வெளில வரும்போது அது எல்லாத்தையும் டிஸ்சார்ஜ் ஆகிடும். காது சுத்தம் பண்ணப்போ அதிகமாக வந்து காட்டன் பட்ஸ், கியூடிப்ஸ் யூஸ் பண்ணுவோம் சுத்தம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து சரியான வழியா இல்லை வந்து அது வந்து தவறான வழின்னு சொல்கிறாங்க? அது எவ்வளோ உண்மை அது ஆக்சுவலி? காதை நீங்கள் ஒத்துருமே கழுவுறதுக்கு அவசியமே இல்லை. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், காதுக்குள்ளே வந்து காது வேணால் வெளியில் மட்டும் கழுவலாம், நீங்கள் உள்ளே வந்து தொட வேண்டாம். அது உங்களுக்கு சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தம். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சுத்தம் பண்ணவே தேவையில்லையா? அந்த மெழுகு அங்கேயே இருக்கலாமா? அந்த மெழுகு தானாகவே வெளில வந்துடும். உங்களுக்கு தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது, அது தானாகவே வெளில வரும். ஸோ இப்போ நம்ம வந்து லெட்ஸ் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த அழுக்குன்னு அந்த இயர்ஃபோன் அது மெழுகு வருது இல்லையா, அந்த இதில் அந்த இயர்ஃபோனை மட்டும் க்ளீன் பண்ணால் போகிறோம். காது இது க்ளீன் பண்ணோம். இது எனக்கு உண்மையிலே வந்து கொஞ்சம் நகைச்சுவை தான் இருக்குது. ஏன்னா வந்து காதை சுத்தப்பட வேணாம், காதில் போடுற இயர்ஃபோன் வேணால் சுத்தம் பண்ணிக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. சரி டாக்டர், அது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். இப்போ வந்து வயதாக ஆக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காது கேளாமை ஏற்படுது. அது ஏன்? அது வந்து உள்காது, அந்த உள்காது சக்தி குறையும். நம்ம வயசாக நம்ம இருதயம் கொஞ்சம் குறையலாம் இல்லையா, சக்திலாம். அதே மாதிரி உள்காதுலேயும் அந்த சக்தி குறையும். அந்த சக்தி குறையும் போது காது கேட்குற தன்மை குறையும். அவ்வளோதான். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி. அவர்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு லைட்டாக ஒரு மாதிரியான சென்சேஷன் வரும், ஒரு டிங்னு ஒரு சவுண்ட். ஸோ அது எனக்கு கேட்டுடுச்சுன்னா எனக்கு வந்து ஓய்வு எடுக்கணும்னு அர்த்தம். அது ஏன் அந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அந்த உள்காது அந்த சத்தம் வரும்போது அந்த சத்தத்துக்கு பேர் டினிட்டஸ். ஓ சி, அப்போ அதுக்கு டிங் டிங். அது வந்து இந்த டினிட்டஸ் வந்ததுன்னா ஏன் அது வருது? அதுன்னா உள்காதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அது பெர்மனண்ட்டாக வரும்போது அப்போனா அந்த உள்காதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த உள்காது சக்தி குறைஞ்சிருக்கு. ஐயோ, அதனால தான் அந்த சத்தம் வருது உங்களுக்கு. அந்த உள்காது உங்கள்கிட்ட சொல்கிறது, எனக்கு தொந்தரவு கொடுக்குற, அந்த தொந்தரவு கொஞ்சம் குறைக்கணும். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ப்ளீஸ் ஸ்டாப். பரவாயில்லையே, காதுக்கு வந்து டாபெல்லாம் இருக்குது, வந்து அடிச்சு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செய்து வந்து என்னை தொந்தரவு செய்யாதீங்க, எனக்கு ஓய்வு கொடுக்கணும். இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு போகிறோம். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. சரி டாக்டர், இப்போ நம்ம வந்து ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். காணொலிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரியா? இது காணொலி. இந்த காது இன்ஃபெக்ஷன் பிரச்சனை வந்தது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அது திடீர்னு ஒரு நாள் வந்து காதுக்குள்ளே ரொம்ப நிறையா ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி லைக் ஒரு ரொம்ப சத்தம், ரொம்ப வலி ஏற்பட்டுச்சு. அப்போ டாக்டர் பார்க்க போனப்போ அவங்க சொன்னாங்க இயர் கெனல் இன்ஃபெக்ஷன், ஸ்வெல்லிங் ஆகிருக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் அதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ அதை பற்றி ஏன் வந்துச்சு அப்படின்னு விசாரித்தப்ப நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அவங்க காது வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அப்போ எனக்கும் அந்த மாதிரி நான் பாடல்கள் கேட்குறேன் இல்லையா, அந்த ஒலிக்கருவிகள் வழியாக அது வந்து ரொம்ப சத்தமாக வச்சாலோ இல்லை நார்மல் இதில் வச்சா கூட அது வந்து கொஞ்சம் அதிகமாக என்னை பாதிக்கும்.
மருத்துவமனைக்கு போனப்போ வந்து அவங்க என்னை இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்க்கு அனுப்புனாங்க. அப்போ அங்கே போனப்போ ஸ்கோப் செஞ்சு அவங்க வந்து என்னுடைய இயர் கேனல் வந்து ஸ்வெல்லாக இருக்குது, வீங்கியிருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டுமே லைக் இடிக்கிறனால அந்த வலி உண்டாகுது, அதனால தலைவலியும் மைக்ரைனும் உண்டாகுதுன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ இதுக்கு வந்து அவங்க ஆரம்பத்தில் எனக்கு வந்து நேசல் ட்ரிப்ஸ் கொடுத்தாங்க. அப்போ அது அந்த பஃப் எடுத்தப்போ அது கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஆனால் சில வருடங்கள் கழித்து அது மறுபடியும் வந்தது அந்த வலி, திடீர்னு அவுட் ஆஃப் நோவே. சில நேரத்தில் காற்று வேகமாக அடித்தா கூட அது வந்து மறுபடியும் அந்த வலி உண்டாகும். அப்போ நான் நடுவில் வந்து அந்த ஒலிக்கருவிகளை பயன்படுத்துகிற நிப்பாட்டினேன். ஆனால் மறுபடியும் லைக் கோவிட் காலம்லாம் வந்தது இல்லையா, அப்போ ஜூம் லெசன்ஸ் எடுக்கணும். அப்போ அதனால் நம்ம அதை மறுபடியும் பயன்படுத்த வேண்டிய நிலைமை வந்தப்போ மறுபடியும் அந்த காது வலி வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ இந்த வாட்டி வந்து இட் வாஸ் அ பிட் மோர் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா எனக்கு வந்து நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு அந்த மருந்துனால. அப்போ கிட்டத்தட்ட 2-3 மாதம் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல். அந்த 2வது தடவைக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ராமடைசிங்காக இருந்தது. ஸோ மறுபடியும் அதை கோத்ரூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முழுக்க ஒலிக்கருவிகளை வந்து பயன்படுத்துகிறது நிப்பாட்டினேன். நான் வந்து இயர்பட்ஸ், இயர்ஃபோன்ஸ் எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது. மீட்டிங்ஸ் வந்து ஜூமில் இருந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு தனி அறையில் இருப்பேன். அப்போ தான் வந்து அந்த கருவி போடாமல் லவுட் ஸ்பீக்கரில் வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்போ ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது அன்றைக்கி ரொம்ப காற்று அடிச்சிச்சின்னா உடனே லைக் நான் பஞ்சு வச்சுக்குவேன். அதெல்லாம் வந்து எனக்கு உதவியாக இருக்குது இப்போ வரைக்கும். இதுதான் இது வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கிறது. காது மூலமாக வந்து இவ்வளோ வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறத வந்து அவங்க அனுபவம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர், இப்போ அவங்க சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் இயர்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த காது அப்படின்னு இந்த உறுப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் வித்தியாசப்படுமா? எதனால அது சென்சிட்டிவாக இருக்குது? இந்த காதோட சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு அலர்ஜி இருக்கலாம் இல்லையா, சென்சிட்டிவிட்டி இருக்கலாம், நம்ம பாடியிலேயே சென்சிட்டிவிட்டி இருக்குது. நமக்கு வந்து தும்மல் இருக்கலாம், ஆஸ்மா இருக்கலாம், இதெல்லாம் அலர்ஜி. ஆனால் காதுக்குள்ளே ஏதாவது தொட்டையல்னா கூட அது கொஞ்சம் வலிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் வலிக்கும், சில பேருக்கு நிறையாவே வலிக்கும். அது வந்து உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியாது. 2வது, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தோன்னா 40 டெசிபல்ஸ்க்கு நான் ஒரு சத்தம் கொடுக்குறேன் உங்களுக்கு, மேபி உங்களுக்கு வந்து அது பாதிக்கப்படல. ஆனால் அவருக்கு யாக்கோபுக்கு போய் அந்த 40 டெசிபலுக்கு சத்தம் கொடுத்தாக்கா எனக்கு வலி இருக்குது சொல்லுவாங்க. உங்கள் உடம்பு வேறு, அவரோட உடம்பு வேறு, யாருக்கு என்ன எப்படி இருக்குன்னு அது வேறு இருக்குது. அந்த நோயாளிக்கு வந்து அவருக்கு வந்து காதுக்கு இந்த இயர்பட்ஸ் போட்டுட்டாக்க சென்சிட்டிவாக இருக்குது. அது ஏன் அந்த சென்சிட்டிவிட்டி வருது? அந்த இயர்பட்ஸ் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, அது சிலிக்கோனா ரப்பரா என்ன மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் சென்சிட்டிவாக இருக்கலாம் இல்லையா. வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணாக்கா அந்த பிரச்சனை வந்திருக்காது. சில சமயம் அந்த ஜூம் பண்ணணுன்னா அப்படி அதை இயர்பட்ஸோ இயர்ஃபோன்ஸோ யூஸ் பண்ண முடியலன்னா ஒரு குவாய்ட்டான ஏரியாவில் ஒரு ரூமில் உட்காந்து அந்த லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி பேசலாமே ஜூமில். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது வந்து அந்த 3 பகுதிகள், காதில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளில் அந்த வெளிக்காதில் கூட அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கலாம். அந்த சென்சிட்டிவிட்டி யூஸ்வலாக அந்த வெளிக்காதில் தான் இருக்கும். அந்த நடுக்காது உள்காதில் வந்து சென்சிட்டிவ் இருக்குது. ஆனால் நடுக்காதில் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து நடுக்காதில் இல்லை, அது மூக்குலேருந்து வருது. எனக்கு அந்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த நடுக்காதுலேருந்து மூக்குக்கு பின்னாடி அந்த குழாய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி வந்து அந்த மூக்குலேருந்து போகிறது. அந்த சென்சிட்டிவிட்டி மூக்குலேருந்து அந்த பிரச்சனை. அதனால தான் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ட்ராப்ஸ் கொடுத்தாங்க, மூக்கு ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. ரைட். அப்படின்னா அவருக்கு வந்து அந்த மிடில் இயர் நடுக்காதில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். அந்த இயர்பட்ஸ் போட்டு இப்போ இந்த சென்சிட்டிவ் வரும்போது அது வெளிக்காது. டாக்டர், சைனஸ் காது கேட்கறத பாதிக்குமா? கட்டாயம் அஃபெக்ட் பண்ணலாம். எனக்கு அந்த நீங்கள் வந்து சைனஸ் பிரச்சனைன்னா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியணும். மூக்கில் இருக்கிற பிரச்சனை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அலர்ஜி, சென்சிட்டிவிட்டி. சைனஸ் வந்து நம்ம மூஞ்சியில் போன்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்பேசஸ், அது வந்து மூக்குள்ளே திறக்கிறது, அதுலேயும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அங்கேருந்து அந்த சளி வெளில வரலாம். அந்த சளி வரும்போது மூக்குலேருந்து நம்ம சிந்தி அது வெளில எடுக்கலாம், இல்லைன்னா பின்னாடி நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அங்கேருந்து அந்த பின்னாடி அந்த காது எங்கே கனெக்ட் ஆகிறதோ அங்கேருந்து காது நடுக்காதுக்கு போய் இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம். அதனால தான் சளி வந்து அது தும்பி எடுக்க தான் நல்லது. அந்த மூக்குலேருந்து எதுக்கு அந்த மூக்குக்கும் காதுக்கும் கனெக்ஷன் ஆகுது, அதுக்கு தான் அதுதான் முக்கியம். ஏன்னாக்கா இந்த காதுக்கு பின்னாடி
இங்கே ப்ரெஷர் இருக்குது, அது வெளியோட ப்ரெஷரோட. இங்கே நடுக்காதில் ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் மூக்கோட. இந்த 2 பக்கத்துலையும் இந்த ப்ரெஷர் சமமாக இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ தான் காது சரியாக கேட்கும். இப்போ மூக்கு அடைச்சதுன்னா காது இங்கே வந்து காற்று இது உள்ளே போகலைன்னா இங்கே காது அடைப்பு இருக்கும் உங்களுக்கு. அந்த காது அடைப்பு இருக்கும்போது நம்ம காது சரியாக கேட்காது. நம்ம விமானம்லாம் எடுக்கும்போது காது அடைப்பு இருக்கு இல்லையா, அந்த அடைப்பு இருக்கும்போது அந்த சரியாக கேட்க மாட்டேங்கிறது நம்மளுக்கு. அது ஏன்னாக்கா இங்கே நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்குது, நான் காற்று உள்ள. அதனால தான் நம்ம வந்து மூக்கை அப்படி பண்ணுறோம். நம்ம அப்படி பண்ணாக்கா அந்த காற்று வந்து இங்கே போகிறது. இங்கே போன பிறகு அது திறக்கும், டப்புன்னு திறக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கு. இப்போ எனக்கு புரியுது ஏன் எனக்கு வந்து ஃப்ளூ வரும்போதெல்லாம் சமயத்துல காது அடைக்குதுன்னு. இப்போ புரியுது எனக்கு. காது தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். எங்க போயிடாதீங்க. இப்போ ஒரு சிறிய இடைவேளை. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. காதில் வரக்கூடிய பிரச்சனைகள், காது கேளாமை, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ வந்து காதோடைய அந்த கேட்கும் தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது, காது கேட்காம போகுது, அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அது காது கேட்காம இருந்தால் நீங்கள் மருத்துவரை போய் பார்த்துடலாம். அந்த காதுக்கு ஹியரிங் டெஸ்ட் பண்ணலாம். அந்த ஹியரிங் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா அது ஒரு ஆடியாலஜிஸ்ட்டில் போய் பார்த்து அதை ஒரு ஆடியோகிராம் செட்டிங் அந்த பூத் இருக்கும். அந்த பூத்லேருந்து கொஞ்சம் இயர்ஃபோன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் சத்தம் கொடுப்பாங்க. அந்த சத்தம் கேட்குறதா இல்லையா, சத்தமாக வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாக்க நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு காதில் எப்படி இருக்குது, சக்தி எப்படி இருக்குது, காது கேட்குற சக்தி எப்படி இருக்குது, எந்த மாதிரி சக்தி இருக்குது, எங்கே அந்த சக்தி குறைஞ்சிருக்கு தெரியும் நம்மளுக்கு. இந்த ஹியரிங் எய்ட் போடுறாங்க சார் டாக்டர், அது வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறோம்? ஹியரிங் எய்ட் வந்து இப்போ உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருந்தால் ஹியரிங் எய்ட் நோ யூஸ், போட முடியாது. அது கொஞ்சமாவது சக்தி இருக்கணும். ஏன்னாக்கா அந்த ஹியரிங் எய்ட் வந்து அது என்ன பண்ணுறதுன்னா அந்த சத்தம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அந்த சத்தத்தை லவுடாக்குறது. ஆனால் அந்த உள்காதில் இந்த கொக்லியில் வந்து அதை பாதிக்கப்படுத்தினா அது சக்தியே போயிடுத்துன்னா அது நீங்கள் ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கொக்லியர் இம்ப்ளான்ட்னு இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதை போடணும். இந்த கருவியை பயன்படுத்த விரும்பாதவங்க சில பேர் கூச்சப்படுவாங்க. அவங்களுக்கு வேற வழிகள் இருக்கா, இல்லை அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே வழியா? அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹியரிங் எய்ட் போட்டாக்க நல்லது. நம்ம கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டுக்கோம் இல்லையா, அதுக்கு ஒன்றும் நம்ம கூச்சப்படுறது இல்லை. ஆனால் காதில் மட்டும் ஏன் நம்ம வந்து காது கேட்கலன்னா மட்டும் நம்ம வந்து கூச்சப்படுறோம் அந்த காது போட்டி போடுறதுக்கு. சரி டாக்டர், இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம காதை பற்றி பேசியாச்சு, விவாதிச்சாச்சு. 2 பேருமே வந்து சொன்னாங்க நான் ரொம்ப சத்தமாக கேட்பேன்னு. அதனால அவங்களுடைய காதுகளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? சரி. தயாராக இருக்கீங்களா 2 பேரும்? வாங்க போகலாம். டாக்டர் துர்காஷினி, யாக்கோப் 2 பேரும் தயாராக இருக்காங்க. அவங்க காதோடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். துர்காஷினி, நீங்கள் முதல் உட்காருறீங்களா? சொல்லுங்கள் டாக்டர், கையில் என்ன வச்சுருக்கீங்க, என்ன பண்ண? கையில் இருந்து 2 இதுக்கு பேர் டியூனிங் ஃபாக்கு. இது ஒரு ஹையர் ஃப்ரீக்குவன்சி, இது ஒரு லோவர் ஃப்ரீக்குவன்சி. இது நம்ம அடித்தால் சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் கேட்குறதா இல்லையான்னு பார்க்கலாமா? இப்போ முதல்ல நம்ம இந்த ஹையர் ஃப்ரீக்குவன்சி வச்சு கேட்போம். இப்போ நீங்கள் இந்த காது காமிங்க. நான் இப்போ இது அடிக்க போகிறீங்க. இது 1, இது 2. எங்கே சத்தமாக கேட்குது? இங்கே தான் சத்தமாக கேட்குது. ஆமாம். இது 1, இது 2. மறுபடியும் இங்கே தான். ஓகே. இது கேட்குறதா? ரொம்ப கம்மியாக கேட்குது. சரி, கேட்குது இல்லையா? அது எங்கே கேட்குறது லவுடஸ்? நடுவில் கேட்குறதா, ரைட்டா லெஃப்டா? தெரியல டாக்டர். திருப்பி பார்க்கலாம். ஓகே, கம்மியாக கேட்குது. எங்கே கேட்குறது? நடுவில். அப்படின்னா சரியா இருக்கு. சரியா இருக்கு. இப்போ இந்த சத்தக்கு பக்கம் இது 1, 2 சமமாக இருக்கா? ஆமாம். வெரி குட். இது 1, இது 2. எங்கே சத்தமாக கேட்குறது? முன்னாடி. ஓகே. இது 1, இது 2. பின்னாடி இந்த சத்தமாக கேட்குது. அப்படியா? போச்சா? இது 1, இது 2.
இது பின்னாடி கொஞ்சம் சத்தம் வைக்கும். பின்னாடியா? இது கேட்குதா? கேக்குது. எங்கே கேட்குது? சத்தமாக கேட்குது? நடுவில். நடுவில். ஓகே. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக பிரச்சனை இருக்கலாம். அது நீங்கள் கிளினிக் வந்து பார்க்கணும். அப்போ உள்ள காதுக்குள்ளே பார்த்து என்ன இருக்குது. ஏன்னாக்கா ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இங்கே சத்தமாக கேட்கும், பின்னாடி அவ்வளோ கேட்கக்கூடாது. துர்காஷ், நீ பயப்படாதீங்க. இருக்கக்கூடாதுன்னு அவர் தெளிவாக சொல்றாரு. இருக்குதுன்னா நீங்க போய் டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிங்க. ஸோ ஹியரிங் டெஸ்ட் போகணும். ஆமாம், ஹியரிங் டெஸ்ட். யாக்கோப், உங்க கதை என்னங்கிறத இப்ப பாத்துருவோம். ஐயோ, நீங்க தான் லாஸ்ட்ல கேட்பீங்க. இல்ல, இவரு நம்ம டிங் டிங் மேடம் பிளாஸ் வந்து அவங்க. இப்போ பார்க்கலாம். கேட்குது இல்லையா? கேட்குது டாக்டர். சமமாக இருக்கா? லெட்ஸ் ட்ரை. இது 1, இது 2. நீ இங்கே கேட்குது டாக்டர். வேற சமயத்து கேட்குது. அப்படியா? திருப்பி பார்க்கலாமா? இது 1, இது 2. எது சத்தமாக கேட்குறது சொல்லுங்க. முன்னாடி தானே? கரெக்ட். இது 1, இது 2. எங்கே சத்தமாக கேட்குது உங்களுக்கு? உங்களுக்கு கதை அவுட்டா? இது கேட்குறதா? இது எங்கே கேட்குறது லவுடஸ்ட் சத்தமா? இதுகிட்ட. மெயின் இந்த பக்கமா? அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இதை பார்க்கலாம். சமமாக இருக்கு இல்லையா? நல்லது. 1, இது 2. எங்கே சத்தமாக கேட்குறது? 1, இது 2. கேட்குறதா? எங்கே கேட்குறது சத்தமா? நடுவில், ரைட்டா லெஃப்டா? நடுவில். பிரச்சனை இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை இருக்குன்னு கிளினிக்கில் வந்து பார்த்து தான் தெரியும். சரி டாக்டர், நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அதற்கு நம்ம கலைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. சரி ரசிகர்களே, இன்னைக்கு வந்து கேளாத்தன்மை, அதாவது காது கேட்கறதுல பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.